ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுட சுட தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சை பழம், 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்ச சிக்கன் 1/2 கிலோ, கழுவி வச்ச புதினா 1 பொடி, இந்த மாதிரி நல்லா கழுவி 1 பொடி 1.5 பொடி புதினா எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஸ்டார் ஆனிஸ், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். இந்த டம்ளரில் நாங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். பாஸ்மதி ரைஸு இந்த மாதிரி மெஷர் பண்ணி 2 டம்ளர். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் கரெக்டாக. ஸோ இந்த ஊறுற டைமில் நம்ம இப்போ பிரியாணி செஞ்சிடலாம். நாங்கள் ஆயில் வந்து சிக்கன் 65 செஞ்ச அந்த ஆயிலில் தான் எடுத்திருக்கோம். சாரி, அது மட்டும் கலர் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும். இதில் எல்லா ஸ்பைசஸும் இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை. அந்த பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். 75 ml அளவுக்கு 75 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ நாங்கள் சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இப்போ செஞ்ச அந்த 65 ஆயிலே இருந்ததுனால நாங்கள் அதையே யூஸ் பண்ணிட்டோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளியை அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணின்றது ஒரு சிம்பிள் ரெசிபி, 1 பாட் சிம்பிள் ரெசிபி. இப்போ நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க போட்டுட்டு. இப்போ பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டோம் நாங்கள் 1 டீஸ்பூன். வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வர ஸ்டேஜில் வந்து சிக்கனை நம்ம போட்டுடலாம். ஸோ எடுத்து வச்சிருந்த சிக்கனை இந்த மாதிரி நல்லா குக் ஆகிட்ட பிறகு எண்ணெய் மேலே வரும் இல்லையா, அப்போ அந்த டைமில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குக் ஆகட்டும், அப்படியே விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன் அப்போ தான் வேகும் நல்லா. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும் சிக்கன். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பெப்பர் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பெப்பர் சேர்த்துக்கலாம்.
இப்போ அந்த 4 டம்ளரில் 1 டம்ளர் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலையை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. ஸோ இந்த 4ல் இப்போ பேலன்ஸ் 3 டம்ளர் தண்ணி இருக்குது நமக்கு. இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. அந்த 4 டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு போட்டாச்சு. இப்போ ஊற வச்சிருந்த அரிசி 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் ஊறின அரிசி எடுத்து இப்போ இதில் போட்டுடலாம் மசாலாவில். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 3 டம்ளர் தண்ணியை இப்போ ஊற்றிக்கோங்க. நம்ம தம் பிரியாணி வந்து எல்லாரும் செஞ்சிடலாம். வெரி ஈஸி சிம்பிள் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸும் கிடையாது. சூப்பராக செய்யலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவோ போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஹை ஃப்ளேம், நல்லா ஃப்ளேமை வந்து நிறையா வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்கோங்க. தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு மூடி விடுங்க. இடையில ஒரு 3 வாட்டி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இடையில. அப்புறம் கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிட்ட பிறகு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு. ஸோ அப்படியே விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் போது தம் போட்டுடலாம் நம்ம. இதோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொஞ்சம் தானே தண்ணி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 3/4 வெந்துருச்சு ரைஸு. இந்த டைமில் தான் நம்ம லெமன் போடணும். லெமன் முன்னாடியே போட்டால் கசப்பாகிடும். ஸோ கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம லெமன் போடணும். இப்போ அரை லெமன் எடுத்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் மசாலாலாம் இருந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லோ ஏதாவது ஒரு தவாவை வந்து ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம். தம் போடும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு முன்னாடியே நெய் விட்டுருங்க. இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க தட்டு போட்டு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதுக்கு மேலே நல்லா சூடு பண்ணி வச்சுருந்த சுடு தண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்து அந்த தண்ணியை தம் பிரியாணி மேலே வச்சுருங்க. இதையும் மூடிட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் இந்த வெயிட்டை தான் வைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹீட் ஆகட்டும். சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு 20 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ டோட்டலாக 20 நிமிஷம் தம் டைம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுட சுட செம்ம ஸ்மெல்லுங்க. சூப்பரான பிரியாணி கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 1/2 டீஸ்பூன் கூட ஊற்றிருக்க மாட்டோம். லைட்டாக ஒரு கலர்ஃபுல் அப்பியரன்ஸ்க்காக தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுட சுட சிக்கன் தம் பிரியாணி சிம்பிளான ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். பிரியாணினாவே ஒரு எமோஷன் தானேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள் சிக்கன்லாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த பிரியாணியை. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, சிக்கன் 65 ரைத்தா பிரியாணி இப்போ ரெடி. உங்கள் சண்டேவை ஸ்பெஷல் ஆக்கிக்கோங்க சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.